ராஜா சொல்லுங்கண்ணா. ராஜா, டிஎம்கே நீங்கள் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, வெல்லட்டும் தமிழ்நாடு, கரெக்டா? ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் இப்படிங்கிற முழக்கம் டேக்லைன் வச்செல்லாம் போயிட்டு இருந்தீங்களா? இந்த ஆஃப்டர் போலிங் அது ஏதாவது ஒரு ஷேக்கை கொடுத்துருக்கா டிஎம்கேக்கு? கொடுக்கல. கன்சாலிடேட்டடா 42% 48% வரை திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை பெறுகிறது. இதுல எந்த சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய இளைஞர்களை, ஒரு சாரார் கணிசமானவர்களை உறுதியாக கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களை, நிர்வாகிகளை கூப்பிட்டு ஒரு 4 மாநாடுகள் நடத்தி நிரூபிச்ச நிகழ்வுகளையும் நம்ம பார்த்தோம். சிறுபான்மையினருக்கு பெரும் ஆதரவாக நிற்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் இல்லாத வகையில் அவர்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். பெண்களுக்கு உண்டான திட்டங்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுகள்ல அந்த பெனிஃபிஷியரிஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 70% பேர் உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்ப அந்த கன்சாலிடேஷன் கரெக்டா டிஎம்கே சைட்ல ஸ்ட்ராங்கா அப்படியே நின்றுச்சு அப்படிங்கறத நம்ம உறுதியா வச்சுக்க முடியும். சரி, அடுத்தபடியா எங்க டிராப் இருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு தான் மிகப்பெரிய டிராப் இருக்கு. நீங்க உங்களை பத்தி கேள்வி கேட்டா நீங்க என்ன அங்க இல்ல, ஓவரால் ரிசல்ட் சொல்லணும்ல, ஏன் டிராப்ங்கிறது காரணங்கள் சொல்லணும்ல. சரி, ஒரு சினிமா கரிஷ்மால உருவான அதிமுக எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையாரை பார்த்த பிறகு மீண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் அந்த சினிமா கரிஷ்மா பழனிசாமி ஐயாக்கு இல்லாததுனால அப்படி வரீங்க. அப்போ ஒரு சினிமாவினுடைய மோகம் ஒரு 5% ஒரு 8% பக்கமா கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய் பக்கம் சரிந்திருப்பதாக ஒன்னு பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்தபடியா எடுத்துக்கோங்க, எந்த சினிமா கரிஷ்மா ஏடிஎம்கே வளர்த்தியதோ அதே சினிமா கரிஷ்மா வீழ்த்த போகிறதுங்கிறது அதுதான் நிதர்சனமான உண்மை. நல்லா இருக்கே சார், இது கேட்கறதுக்கே அருமையா இருக்கே சார். அப்படிதானே போகும், சொல்லும் போதே அப்படிதானே அது போக முடியும். நீங்க ரிசல்ட்ல பார்க்க தானே போறீங்க. என்னது நீங்க அடுத்தது நீங்க முக்கியமா வச்சுக்கோங்க, இளம் பெண்கள் பாசறை, இளைஞர்கள் பாசறைன்னு ஒன்னு அதிமுகல ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த இளைஞர்களை கட்டமைக்கின்ற வேலையில பழனிசாமி ஐயா தவறிட்டார். ஓகே, இளைஞர்கள் யாருமே அதிமுக பக்கம் பெருமளவில் இருந்ததாக இல்லை. அப்ப அவர்களுக்கு போக்கிடம் எங்க போகுதுன்னு சொன்னா அவர்கள் திமுகவை விரும்பாமல் இருக்கலாம். அதுல யாரும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு தனபாலனுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் பாருங்க டிவிக்கல தான் போய் சேர்ந்தார். புரியுது. அப்படி இருக்கக்கூடியவர்கள்ல பெரும்பான்மையானோர் அதிமுகவை விரும்பாதவர்கள், ஆனால் திமுகவில் சேர மனமில்லாதவர்கள் பக்கம் நகர்ந்திருக்கிறார்கள் தான் கலை யதார்த்தமா நமக்கு நிறைய இடங்கள் இருக்கு. புரியுது. சரி, அப்ப அது ஒரு 6% ஒரு 8% வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது மாதிரியான நிகழ்வுகள் அதிமுகவை பலவீனப்படுத்தி இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல தாவேகா டிவிக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கா அப்படின்னு சொன்னா, ஏன்னா உங்களுக்கு 35% 39% வரைக்கும் தேவைப்படுது ஒரு வெற்றி பெறுவதற்கு. தேர்தலுக்கு முன்பு வரை டிவிகே அப்படின்ட்டு பேசக்கூட கூடாது அப்படிங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட உறுதியாக இருந்தது அப்படிங்கிறத அரசியலை ஓரளவுக்கு உன்னிப்பாக கவனிக்கக்கூடியவர்களால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? ஆனா வாக்குப்பதிவுக்கு பிறகு பேசாம இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துருச்சா? அப்பவே நாங்கெல்லாம் பேசிட்டு தானே இருந்தோம். நீங்கெல்லாம் தலைவர்கள் பேசாம இருந்திருக்கலாம், நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம், பேசாமலாம் இல்ல. சரி, என்ன கலை யதார்த்தம்ங்கிறது தெரியுது. போலிங்க்கு பிறகு நமக்கு ஃபீல்டு ரிப்போர்ட் தெரியுது. 15 நாள் களத்துல வேலை பார்த்து தெரியுது சார். போலிங்க்கு பிறகு என்ன தெரியும்? போலிங்க்கு பிறகு தெரியக்கூடிய நிகழ்வு அதிமுக மிக பலவீனமாக ஆகி இருக்கிறது. பல இடங்கள்ல அதிமுக 3ஆம் இடம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற நிலவரத்தை சர்டன் ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு எங்கிட்ட ஆதாரமா இருக்கு. அப்ப என்ன இதுல புரிய வர்றது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சு ஆகணும். இந்த வாக்காளர்கள் 30 வயதுக்குட்பட்டவர்கள் 21% பேர் வராங்க. 18+ ஒரு 2%, 29க்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஒரு 19.5% இருக்காங்க. 21% இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய வாக்குகள் கணிசமாக விஜய் பக்கம் சரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, லெஃப்ட் ஓவர் ஒரு கன்சிடரபிள் குவான்டிட்டியை கன்சாலிடேட் பண்ணி இளைஞரணி செயலாளர் வச்சிருந்ததுனால ஒரு 30 to 40% எங்களுக்கு வந்திருக்கும். மீதி இருக்கக்கூடியது விஜய்க்கு போயிருந்தாலுமே கூட
நீங்க மற்ற கட்சிகளுக்கு இல்லாமல் போனதுதான் இப்ப அந்த 30 வயசுல இருந்து 75 வரைக்கும் வாக்கு போட்டவர்கள் பெரும்பான்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் கன்சாலிடேட்டடா நின்னுட்டாங்க. சரி, அப்ப திமுகவினுடைய வெற்றி பாதிக்கப்பட்டிருக்கான பாதிக்கப்படல. சரிவு மீண்டும் தலைமைத்துவ பண்பு இல்லாததுனால, இந்த மாதிரியான அனுசரணை இல்லாததுனால நாங்க எடுத்த ஒரு சில கணிப்புகள்ல பழனிசாமி ஐயா. நீங்க என்ன கணிப்படுத்தீங்க? இல்ல நாங்க ஃபீல்டு எங்களுக்குன்னு ஒரு சர்வே பண்ணுவோம். என்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இல்ல ரிசல்ட்டே வரப்போகுது, இப்போச்சும் சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். நீங்க எந்தெந்த தொகுதிகள் லீடர்ஷிப் மெட்டீரியலா பழனிசாமி ஐயாவை பப்ளிக் ராஜா, நான் வந்து கேக்குறதுங்க பாருங்க ராஜா, எல்லாம் ஒரு 10 கம்பெனி வெளியிட்டுட்டாங்க எடுத்த. நான் வந்து கேக்குறது என்னன்னா, நீங்க வந்து சில தொகுதிகளுக்கு பொறுப்பாளரெல்லாம் போயிருக்கிறீங்க, இல்ல வேலையும் செஞ்சிருக்கிறீங்க, எலெக்ஷன் ஒர்க் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதனால நான் கேட்க விரும்புகிறேன், நீங்க ஏதாவது பர்டிகுலர் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்கள்ல, நீங்க அது எந்த தொகுதியா வேணா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பூத்துகள்ல வாக்குப்பதிவுக்கு பின்பாக நீங்க ஏதாவது அங்க இருக்கக்கூடிய கலை யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியில நீங்க ஏதாவது தனிப்பட்ட வகையில ஈடுபட்டீங்களா? அது ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க, ஏன் நாங்களும் புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு வசதியா இருக்கும். அந்த ஆய்வுகளை நாங்க தொடர்ந்து செஞ்சோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அறிவிப்பதற்கு ஜஸ்ட் பிஃபோர் ஒரு சர்வே பண்றோம். சரி, எலெக்ஷன் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு சர்வே பண்றோம். அப்படி இருக்க எல்லா தொகுதிகளிலும் மேற்கொள்ளப்பட்டதா? இல்ல, குறிப்பிட்ட தொகுதிகள் எங்களுக்கு சாம்பிளிங்காக தான் நாங்க பண்ணது. சரி, டீப் சாம்பிளிங் பண்றோம். டீப் சாம்பிளிங்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 to 10000 வாக்குகள் ஒரு தொகுதிக்குள்ள சாம்பிளிங் எடுக்கிற வழக்கம் எங்களுக்கு உண்டு. சரி சரி, எங்கெல்லாம் எடுத்தீங்க? அது வேண்டாம், கான்ஃபிடென்ஷியலா இருக்கட்டும். சரி, ரைட்டா? அந்த வகையில பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் எங்களுக்கு கலை யதார்த்தம் புரிந்தது. ஓகே, அப்ப எங்க மாற்றங்கள் எங்களுக்கு சிரமங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா, இந்த 30 வயதுக்குட்பட்டவர்கள் இருந்தவர்கள் தான் அந்த ஒரு மாறுதலான நிலையில அதிமுக பக்கம் இல்லாம அவர்கள் தாவேகா பக்கம் இருந்ததற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருந்தது எங்களுக்கு தெரிந்தது. புரியுது புரியுது. அப்ப எங்க டீப்பர் அனாலிசிஸ் ஒரு ஸ்டெப் அஹெட் போய் பார்க்கும் பொழுது 1999க்கு பிறகு நாம கல்லூரிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய தேர்தல் முறைகளை நம்ம நிறுத்திட்டோம். ஒரு 18 வயதுக்கு உட்பட்ட ஒருவரை நம்ம தேர்தலுக்கு கொண்டு வருகின்ற பொழுது, அதற்கு முன்பாக ஒரு 3-4 ஆண்டுகளாவது அவர்களுக்கு அரசியலுடைய புரிதலை நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கிற நிறைய மாதிரியான விஷயங்களை எங்களை சிந்திக்க வச்சிருக்கு இந்த தேர்தல் ரிசல்ட். ஓகே, பேசுவோம் நாம. ராஜா, நான் வந்து அவர்கிட்ட சொல்லி கேட்டேன் பாத்தீங்களா, ஒரு கணக்கு விஜயினுடைய பின்தொடர்பாளர்கள். நான் வந்து அந்த 1,60,00,000 பின்தொடர்பாளர்களும் அதுல பெண்களும் இருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், நானே அந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கேட்டு முடிச்சிடறேன். அந்த 1,60,00,000 பின்தொடர்பாளர்கள்ல நீங்க பள்ளி மாணவர்களும் இருக்கிறார்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், 50-60 வயது குடும்ப பெண்களும் இருக்கிறார்கள், பெரியவர்களும் எல்லா கேட்டகரியுமே இருக்கிறாங்க. சரியா? இது ஒரு 4 ஸ்டேட்டை வந்து கவர் பண்றாரு விஜயினுடைய அந்த கணக்கு. தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 6ஐயுமே கவர் பண்ணி தான் அவ்வளோ பின்தொடர்பாளர்கள்னு வச்சுக்கோங்களேன் மொத்தமே. இதில் அவர் சொன்னார், அவரை பின்தொடராதவர்களும் இதில் வாக்களித்திருப்பார்கள். ஆனா பின்தொடரக்கூடியவர்கள், வாக்களிக்க தகுதி இல்லாதவர்களும் இருக்கிறாங்க. சரியா? கரெக்டா நான் சொல்றது? நீங்க அதான சொல்ல வந்தீங்க. ஆமா, அதனால இப்ப நான் அவர்கிட்ட சொல்லி கேட்ட கணக்கு இருக்குல்ல, இந்த 1,60,00,000 பேருமே ஓட்டு போட்டிருந்தா கூடன்னு சொல்லிட்டு, இதை நான் கொஞ்சம் பூதாகரப்படுத்தி கேட்டனோ? கண்டிப்பா. அப்படியா? 1,60,00,000 பேர்ல எத்தனை பேர் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள்னு ஒரு பிரேக்கப் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு கன்சிடரேஷன் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அதுல ஒரு 60 லட்சம் பேருக்குமா? உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க. மலேசியா தமிழர்கள் பின்தொடர்றாங்க. மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கேரளா இங்கெல்லாம் வந்து ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. கரெக்ட். அதெல்லாம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா தான் வந்து அந்த ஃபிகர்ஸ்ல இருந்து எவ்வளவு வந்து வாக்குகளா மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும். புரியுது. ஃபீல்ட்ல நான் பார்த்ததை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். காலையில நாங்க வந்து 7 மணிக்கு வாக்கு ஆரம்பிக்குதுன்னு சொன்னா 6:50க்கு ஒரு பூத்துல இருக்கோம். அங்கிருந்து ஒவ்வொரு பூத்தா நாங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட சாயந்தரம் வரைக்கும் பூத்துகள் எல்லாமே போகின்ற பொழுது, அந்த கிட்டத்தட்ட ஒரு 2 பூத்து 3 பூத்துக்கு ஒரு இடத்துல ஒரு 4-5 இளைஞர்கள், ஒரு 10 இளைஞர்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து பார்த்தோம். எல்லா பூத்துகள்லயும் அவங்களுக்கு ஆட்கள் இருந்தாங்களான்னா இல்ல. அதே மாதிரி ஒரு 50ல இருந்து ஒரு 100 வாக்குகள் வந்து ஒரு இளைஞர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படியான செட்டப் இருந்துச்சு.
மதியம் ஒரு 12 மணிக்கு மேல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இளைஞர்கள் பெரும்பான்மையா எங்கேயுமே தாவேக்கா இடங்கள்ல உட்காரல. சரி, நான் வந்து சின்ன சின்ன பசங்க உட்கார்ந்துக்கிட்டு இருந்ததுதான் நிகழ்வை நம்ம வந்து பார்த்தோம். நான் வந்து இந்த போலிங்க்கு பிறகு விஜய் வந்துருவாருன்ட்டு பேசப்படக்கூடிய வீடியோக்கள் ஒரு பெரிய கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி இந்த அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் சக்தி, கணிக்க முடியாத சக்தி உள்நுழைந்து விட்டது. இந்த ரெண்டு கட்சிகளையும் சரிய வைக்கக்கூடிய அளவிற்கு வலுவான ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இப்படி நாம எல்லாரும் பேசுவதற்கு எது காரணம் அப்படின்னா, தெரிந்தோ தெரியாமலோ மெட்டாவில் வந்து லிங்கா இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்ல நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய வீடியோக்கள் தான். சரியா? தனிப்பட்ட விஜயை 1,60,00,000 பேர் ஃபாலோ பண்றாங்க. சரியா? ஆனா டிவிகே விஜயை வெறும் 5,24,00,000 பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. 5,24,000 பேர் தான் ஃபாலோ பண்றாங்க. சரியா? 5,24,000 பேர் தான். ஒருவேளை இந்த நீங்க எதை திரும்ப திரும்ப பாக்குறீங்களோ அது உங்களை பெரிதாக நம்ப வச்சு ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குதா? அப்படிதான் உருவாயிருக்கு. அவரும் அந்த மெதப்புல தான் இருக்காப்ல. ஏன்னா அவருக்கு கலை யதார்த்தம் வந்து தெரியாது. இது ரிசல்ட் எப்ப தெரியுங்களா உங்களுக்கு தெரியும்? இந்த தேர்தல் முடியும் பொழுது நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, ஓரிடமோ 2 இடமோ மட்டும்தான் வந்து தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மீதி 233 நின்னாங்க. அதில் 1ஓ 2ஓ தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எங்களுடைய பார்வைக்கு தெரிகிறது. அதை நான் மறுக்க விரும்பல. ஓகே. ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்ஸோட நிலைமையும் அந்த கட்சிக்காரர்களுடைய மனநிலையும் இந்த வீட்டில் கமல் பண்ண அந்த குழந்தைகள் இவங்களுடைய மனநிலையும் மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமுதாயத்தில் அடுத்த ஒரு 3 மாதத்திற்கு ஏற்படுத்தும். ஓகே. அதுல ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். சொல்ல விரும்புறீங்களா? இந்தியாவுடைய ரிப்போர்ட் வச்சு தான் நீங்க எடுத்து வச்சு பேசுறீங்க. அவர் வந்து 234 தொகுதிகளிலும் இத்தனை சாம்பிள் எடுத்தோம், இப்படி எடுத்தோம்னாலாம் சொல்லல. 16 இன்னோவா கார்ல நாங்க சுத்தி சாம்பிள் எடுத்தோம்னு சொல்லி போட்டிருக்காரு. இது எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு சர்வேன்னு எனக்கு புரியல. அதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்க பழைய பிரணாய் ராய் மற்றவங்க எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா அதோட பேட்டர்னே கம்ப்ளீட்டா மெத்தடாலஜியே இவர் எதையுமே ஃபாலோ பண்ணல. புரியுது. குத்து மதிப்பா இவர் அடிச்சு விட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது அப்படிங்கறது ஒன்று பதிவு பண்றேன். இன்னும் 2 ஃபேக்டர் வந்து நம்ம கன்சிடரேஷன்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். சசிகலா அம்மையார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 110 பேருக்கு பக்கமா அவர் வேட்பாளர் அறிவிச்சிருந்தாங்க. அது துரோகத்துக்கான பலன். பழனிசாமி ஐயா எத்தனை இடங்கள்ல வெறும் 3000 ஒரு 2000ல இருந்து ஒரு 5000 வாக்கு அந்த அம்மா வாங்கியிருந்தாங்கன்னா கூட எத்தனை இடங்கள்ல அதிமுக தோக்கிறதுக்கு அது காரணம் ஆகுதுங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ராமதாஸ் ஐயா அதே மாதிரி அன்புமணி அவர்களுக்கு எதிர்ப்பா வேட்பாளர்களை அறிவிச்சிருந்தாரு. அது எத்தனை இடங்கள்ல அதிமுக கூட்டணியை தோக்கடிக்க போகுது, அன்புமணி அவர்களை தோக்கடிக்க போகுதுங்கிற ஃபேக்டர்லாம் வச்சு பார்த்தா இதனாலதான் நாங்க உறுதியா சொல்றோம், வட மாவட்டங்கள்லயும் சரி தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிலைகள்லயும் சரி எல்லாமே ஓவரால் டிஎம்கேக்கு ஒரு ஃபேவரான ஒரு சிச்சுவேஷனை வந்து கலை யதார்த்தம் உருவாக்கி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 175 இருந்து 200 சீட்டுகள் வரை உறுதியாக பெறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் எங்களுக்கு இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஒரு டவுட்ல 2 நாளா இருக்காங்கன்னு சொன்ன அந்த டவுட் கூட எங்களுக்கு இல்லைங்கிறத தெளிவா நான் பதிவு பண்ணிடுறேன்.